ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்பொழுதுமாக கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அநேகர் என்ன செய்வதென்று தெரியாமல், தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளான நமக்கு கர்த்தர் ஒரு தெளிவான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த காலத்தில் என்னென்ன வரும் என்கிற தெளிவான திட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். அடுத்து என்ன நடக்குமோ என்று நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய திட்டம் நம் கையில் இருக்கிறது. வேதத்தின் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு சில காரியங்களை நான் இந்த நாளிலும் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த வசனம், நாம் வெளிப்படுத்த விசேஷத்தில் அதிகமாய் படிக்கிற வசனம் ஒன்று இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7வது வசனமும் இவ்வாறு கூறுகிறது. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, அடுத்த வசனத்தை நான் முக்கியமாக படிக்கும் பொழுது கவனியுங்கள். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த 7வது வசனத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த நாளிலும் உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். 7வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஒரு கதை, உதாரண கதையின் மூலமாக முதலாவது நான் துவங்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வயலில் ஒரு சிலந்தி பூச்சி மிக சந்தோஷமாக தன் வலையை பின்னி ஒரு குடும்பமாக வசித்து வந்தது. வயலில் சிலந்தி மட்டுமல்ல, நிறைய பூச்சிகள் இருக்கும்ல. அதே மாதிரி அதில் ஒரு பகுதியாக இந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய குடும்பத்தை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சிலந்தி பூச்சிக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், பெருமையும் கூட. ஏனென்றால் அதோடைய வீடு அழகாக இருக்குது, அதோடைய அமைப்பு அழகாக இருக்குது, அதோடைய குடும்பம் எல்லாம் அந்த வீட்டில் தங்குறது மாதிரி அந்த சிலந்தி பூச்சி அழகாக வடிவமைத்திருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, ரொம்ப பெருமையாகவும் பட்டுச்சு. மற்ற பூச்சிகளுக்கு இதை காட்டுச்சு, உங்கள் வீடை பாரு எப்படி இருக்குது, ஏன் வீடை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாய் காட்டி கொண்டிருந்தது. இதை பார்த்து எல்லா பூச்சிகளும் அந்த சிலந்தி பூச்சி என்ன இப்படி சொல்லுகிறது என்று வருத்தப்பட்டது. ஒரு நாள் திடீரென்று காலை எழுந்தவுடன் ஒரு சத்தம் வயலில் ஒரு ஓரமாக எல்லா பூச்சிகளுக்கும் கேட்கிறது. உடனே இந்த பூச்சிகள் எல்லாம் ஓடுகிறது. இதை சிலந்தி பூச்சி வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த சிலந்தி பூச்சி மற்ற பூச்சிகளை கூப்பிட்டு, ஏன் ஓடுறீங்க, ஏன் பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலந்தி பூச்சி கேட்குது. உடனே மற்ற பூச்சிகளில் ஒரு பூச்சி இந்த சிலந்தி பூச்சிக்கிட்ட சொல்லுது எப்படின்னா, வயலை அறுவடை செய்கிறாங்க, நீனும் நானும் இந்த இடத்த விட்டு இப்போ போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பூச்சிகள் இந்த சிலந்தி பூச்சிகிட்ட சொல்லுது. இந்த சிலந்தி பூச்சி கேட்டுச்சா அப்படின்னா நிச்சயமாக கேட்கல. ஏனென்றால் அதோடைய வீடு அந்த சிலந்தி பூச்சிக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதை விட்டுட்டு அந்த சிலந்தி பூச்சிக்கு வர மனசில்லை. அந்த கதிர இருக்கிற இயந்திரம் வந்துச்சு, சிலந்தி பூச்சி வீட்டுக்கிட்ட வந்துச்சு. எல்லா கதிர்களையும் அறுக்கிறது போல அங்கிருந்த கதிர்களையும் அது அறுத்து செல்லும் பொழுது அந்த வீடு முற்றிலுமாக அழிந்தது. இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிற காரியம் இதுதான். என்ன சொல்லுகிறது பாருங்கள், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று. நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வரப்போகிறது என்று சொல்லவில்லை, வந்தது, அதாவது வந்துவிட்டது என்று வசனம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் வரும்பொழுதுதானே எனக்கு நியாயம் தீர்ப்பார், நான் கர்த்தர் வரும் வரை எப்படி வேணால் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்கிற பாருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வந்து விட்டது. எனவே நாம் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு
உதாரணமாக இன்று நாளிற்கான சத்தியம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதன் கீழாக அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று இருக்கிற வசனத்தை கொஞ்சம் அப்படியே நம்ம புரட்டி பார்ப்போமே. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, அதனால் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளையில் நாம் சந்தோஷமாக அல்லது தைரியமாக நாம் இருக்கலாம். தேவனை மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன? வேதாகமத்தில் அநேக அர்த்தங்கள் இருக்குது. தேவனுடைய மகிமை என்றால் அவருடைய பிரசன்னம், அவர் இருக்கும் இடம், அல்லது அவருடைய வல்லமை, வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக உதாரணங்களை நாம் எடுத்து சொல்லலாம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடத்தின் ஊடாக தேவனுடைய மகிமை என்றால் இந்த அர்த்தமும் கொள்ளும் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் படித்தோம் என்றால், மோசே ஆண்டவரிடம் கேட்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று. அதற்கு அவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அவர் மேல் கிருபையாயிருக்க எவன் மேல் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. இங்கே பாருங்கள், மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு அவருடைய பதில் என்னன்னு பாருங்கள், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படித்தோம் என்றால், அந்த கடந்து போகிற சம்பவத்தை பற்றி நாம் படிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று தேவனுடைய குணங்களை அங்கு சொல்லுகிறார். நான் முதல்ல படித்தோம், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதோடு இங்கே நம்ம வருவோமே, மோசே கேட்குறது பாருங்கள், தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னா ஆண்டவரே எனக்கு உம்மை மகிமைப்படுத்த விருப்பமாக இருக்குது, எனக்கு மகிமை என்றால் என்னன்னு தெரியலை, அதனால் உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுங்க, நான் அதை பார்த்து நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் மோசே கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என்னுடைய மகிமை என்னன்னா கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் சத்தியமுள்ள தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறார். இதை வைத்து நாம் பார்ப்போம் என்றால், தேவனுடைய மகிமை என்றால் வேதாகமம் அநேக உதாரணங்களை நமக்கு கொடுக்கிறது. வெளிச்சம், மேன்மை, ஆண்டவருடைய உயர்ந்த தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலானவருங்கிறது எல்லாம் மகிமைதான். ஆனால் நமக்கு நாம் எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் என்றால், இங்கு தேவன் மோசேக்கு சொன்னது போல அவருடைய குணங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவன் என்ன மாதிரி எல்லாம் இருந்தார், நான் எப்படி இருக்கிறேன், தேவன் எதை சொல்லுகிறார், நான் எதற்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை நாம் பார்த்து தேவ குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருந்தோம் என்றால் தேவனை மகிமைப்படுத்தலாம். மோசேயுடைய முன்னிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது, மோசே ஒரு கோவக்காரன், முற்கோபி. அந்த நம்ம எகிப்து சம்பவத்தில் நம்ம படித்தோம் என்றால், மோசே யார் மேலே தப்பு, எப்படி யார் பண்ணியிருப்பா, யார் முதல்ல அடித்தா, யார் மேலே தப்புங்கிற ஒரு வாக்குவாதமும் அங்கே போட்டிருக்காது. அவன் எகிப்தியன், இவன் இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் என்னுடையவன், எகிப்தியன் புறஜாதியன், அதனால் இஸ்ரவேலனை காப்பாற்றிட்டு எகிப்தியனை நான் கொலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான விசாரணை கூட அங்கே பைபிளில் நமக்கு அது தெளிவாக போடப்பட்டிருக்காது. இல்லாமல் அவனுக்கு வேண்டப்பட்டதை உடனே செய்வான். மோசே ஒரு கொலைக்காரனாக இருந்தான், முற்கோபி.
அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்படும் பொழுது, தண்ணீர் கேட்டு வழி நடத்தப்போது ஆண்டவர் சொல்றார், கற்பாரிடம் பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மோசே அதை அடிக்கிறார். மோசேக்கு என்னதான் பொறுமை எல்லாம் இருந்தாலும் அவனுடைய குணங்கள் இன்னும் மாறாமலே இருக்கிறது. அவனுக்கு சில சகிப்புத்தன்மை இன்னும் வரல. தேவன் எப்படி இந்த உலகத்தில் பாவங்கள் நிறைந்த உலகமாக இருந்தாலும் நம்மை அழிக்காமல் நம்மளை அவருடைய வழியில் கொண்டு வருவதற்கு நம்மளை அழைக்கிறாரோ, அந்த மாதிரியான பொறுமை மோசேக்கு இன்னும் வரலை. ஆனால் சீனாய் மலை சம்பவத்திற்கு பிறகு என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படித்தோம் என்றால், மோசே போன்ற சாந்த குணம் உள்ள மனுஷன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று நாம் படிக்கிறோம். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. கோபக்காரனாக இருந்தவன் பற்றின வேற வார்த்தை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அவனை போன்ற சாந்தம் குணமுள்ள மனுஷன் உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் என்ன நடந்துச்சு? கோபக்காரனாய் எதுக்கேத்தாலும் முன்னாடி வருகிறவனாய், ஒரு டக்குன்னு முடிவை சொல்கிறவனாய் இருந்த மோசேயுடைய வாழ்க்கை எப்படி சாந்த குணமுள்ள மனுஷன் என்று பெயர் மாறிச்சு? அவனுடைய உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன் என்று வேதமே சாட்சி கொடுக்குற வகையில் எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, தேவனை மோசே முகமுகமாய் தரிசித்தான் என்று. உண்மையாகவே தேவனை அவன் பார்த்துருக்கானா அப்படின்னா இல்லை. தேவனுடைய குணங்களை தேவன் சொல்லும் பொழுது அவன் அப்படியே எடுத்துக்கிட்டான். அந்த சீனாய் சம்பவத்துக்கு பிறகு நம்ம படித்தோம் என்றால், மோசே இறங்கி வரும் பொழுது மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. உண்மையாகவே அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவன் தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக நின்றதால் உண்மையாகவே அவன் முகம் பிரகாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் மோசேயை பார்க்க முடியல, ஏன்னா அவன் முகம் பிரகாசமாக இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் மத்திய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நான் உங்களுக்கு இன்றைய நாளிலும் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடத்தின் ஒரு பாடம், தேவனை மகிமைப்படுத்தினாலே ஒழிய நியாய தீர்ப்பில் நாம் சந்தோஷமாக நிற்க முடியும். அது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய குணத்தை என்னவென்று அறிந்து அதன்படி நடந்தாலே ஒழிய தேவனுடைய ஜனம் என்று சொல்வதற்கு நாம் தைரியமாக இருக்க முடியும். நான் தேவனுடைய ஜனம்தான், நான் தேவனுடைய பிள்ளைதான், என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று நம் அநேக பாடல்கள் அநேக வசனங்கள் படிக்கலாம். ஆனால் தேவனுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தாதவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய குணம் நம்மிடத்தில் வெளிப்படவில்லை என்றால் தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை மோசே முகமுகமாய் பேசினார். அவர் பேசின பிறகு மோசே இறங்கி வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அதாவது நாம் தேவனுடைய குணத்தை அறிந்து தேவனோடு நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நம்முடைய முகமும் அநேகருக்கு, அதை இன்னொரு வார்த்தையில் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஒரு வழிகாட்டி போல இருக்கும். இவர்களை பாருங்கப்பா, இவங்க வாழ்க்கையை பாருங்கள், இவங்க இதை செஞ்சதால், இவங்க இந்த இடத்துல இவ்வளோ அமைதியாக இருந்ததால், இல்லது இவங்க இவ்வளோ உண்மையாக இருந்ததால் இவங்களுக்கு இந்த உயர்வு என்று அவர்கள் நம்மை பார்த்து, தவறாக இருக்கிற மனிதர்கள் கூட நம்மை பார்த்து திருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படித்தோம் என்றால், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின விதம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அவருடைய மகிமையை நாம் கண்டோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வசனங்கள் குறிக்கிறது. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் வாசம் செய்தார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லப்படுகிறது. எதை கண்டார்கள்? எடுத்து பார்ப்போமா? எப்படி கண்டார்கள்? தேவனுடைய மகிமையை எப்படி இவங்க கண்டார்கள்? மகிமைனா அவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்படி எப்போவுமே ஒளிவட்டம் இருந்துச்சா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்போதும் தேவதூதர்கள் நின்றுட்டு இருந்தது அவங்க கண்ணோட பார்த்தாங்களா? இல்லை. எப்படி தேவனுடைய மகிமையை கண்டார்கள்? கானா ஒரு கல்யாணத்தை நம்ம எடுத்து யோசித்து பார்ப்போமே. என்ன நடந்துச்சு? அங்கே திராட்சரசம் குறைவுற்றது. திராட்சரசம் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த மணவாளனுடைய வீட்டில் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தவிப்பு இருந்துச்சு. அப்போது இவர் அந்த குறைவை நிறைவாக்கினார். தேவனுடைய குணங்க, தேவனுடைய குணம். குறைவுகளை நிறைவாக்குவது தேவனுடைய குணம். அங்கே அல்லல் படுகிற மனிதர்கள் மத்தியில் அவரும் கூட சேர்ந்து சரி இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் தன்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்? கற்சாடையில் தண்ணியை நிரப்புங்க, மொண்டு கொடுங்க. நான் சொல்லுகிற காரியத்தில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரும்பொழுதே வல்லமையோடு வரல. இங்கு அந்த வல்லமையை, அந்த பலத்தை, அந்த அதிசயங்களை செய்கிற திறனை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். எப்படி? அவர் இரவும் பகலும் ஜெபம் செய்வார். சரி, இன்னொரு வேறு இடங்களில் எங்கே நம்ம மகிமையை கண்டோம் என்று படிக்கிறோம் பாப்பா. லாசரு மரணப்படுக்கையில் இருக்கிறான். அப்போது இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்களேன். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கென்றால் அவர் செய்த அதிசயங்கள் இருக்கலாம். அவர் லாசருவே வெளியே வா என்றார். அவன் வந்தான், அவன் உயிர் பெற்றான். அதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு 2 தாயும் தகப்பனும் இல்லாத 2 ஸ்திரீகள் தவிக்கிறாங்க, தன்னுடைய அண்ணனை இழந்துட்டு. அதன் பிறகு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை. தங்கள் வீட்டை பாதுகாத்துட்டு இருந்த ஒரு நபர் இப்போது இல்லை. இவர்தான் எங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம், எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு செல்ல போகிறவர் என்று இருந்த நிலை இப்போது இல்லை. அந்த தவிப்பை வசனம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று அந்த சம்பவத்தில் நம்ம படிக்கிறோம். பாருங்க, தேவனின் குணம். முதலாவது நம்ம படித்தோம், குறைவை நிறைவாக்கினார். அதன் பிறகு நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுனா, அந்த தவிப்பு பாருங்களேன். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வேதனையில் இருந்தாங்களோ அவங்கள தேடி போய் அவர் உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்போது அந்த யாத்ராகம வசனத்தில் மோசேயோடு முகமுமாய் சந்தித்த போது தேவன் பேசிய வார்த்தைகளை படித்தோம் என்றால் இந்த இது நமக்கு நல்லா புரியும். தேவன் சொல்கிறார் பாருங்க, தேவன் கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். இந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையும் பாருங்க, இது அப்படியே அதை வெளிப்படுத்தியிருப்பார். இரக்கமாக இருந்தாரா? இரக்கமாக இருந்தார். கிருபையாக இருந்தாரா? அவர் வாழ்ந்ததே கிருபையை, எல்லாருக்கும் கிருபையை கொடுத்தார். நீடிய சாந்தமாக இருந்தாரா? ஆமாம், சொந்தமாய் காட்டி கொடுக்கிற யூதாஸ் தன்னோடு இருந்த பொழுதும் அவர் நீடிய சாந்தமாக இருந்தார். தன்னை அழிக்க போகிற ஜனங்கள் தெரிந்தும் அவர்களுக்காக இரக்கமாக இருந்தார். மகா தயையோடு இருந்தார். நிச்சயமாக அவர் தயவோடு இருந்தார். அடுத்தது சத்தியம் உள்ள தேவனாக இருந்தார். என்னதான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்லது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்று வசனம் நமக்கு சொன்னாலும், அதுதான் உண்மை, அது வசனம் நமக்கு அதுதான் சொல்லுது. அவர் இந்த உலகத்தில் மனுஷ சாயலானார். நம்மளை மாதிரி தான் அவர் இருந்தார். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான எல்லா விதமான காரியங்களும் அவருக்கும் இருந்தது. ஆனால் அவர் சத்தியத்தை விட்டு விலகவில்லை. அதான் வசனம் சொல்லுது, சத்தியமும் உள்ள தேவன் என்று. இந்த குணாதிசயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய குணங்கள் தான் தேவன்.
தேவனுடைய குணங்களை நாம் வெளிப்படுத்தும் போது தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஏசாயால நம்ம படிக்கிறோம்ல, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வசனத்தை நம்ம படிக்கிறோம்ல, ஏசாயா வசனத்தை நம்ம படித்தோம் என்றால், நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை, ஒளியை நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய ஒளியில் நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஒளியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இந்த நாளிலும் நான் சொல்லுகிறது இதுதான். தேவனுடைய குணம் என்னிடத்தில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக வசனம் சொல்கிறது, இது அவருடைய மகிமையை நாம் கண்டோம் என்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், காணா ஒரு கல்யாணமாக இருக்கலாம், லாசருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அவர் மரண தருவாயில் கூட இருக்கலாம். யோவான் ஒரு வசனத்தை நாம் படிச்சுட்டு கடைசி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எந்த நாளை குறிக்கிறார் என்றால், அவர் கடைசி நாட்களில் அவர் தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சீஷர்கிட்ட பேசுகிற வார்த்தை, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இதை மகிமைப்படுவனா, மனுஷகுமாரன் மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து வானத்துக்கு கொண்டு செல்லப்படுறதை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த ஜனங்களுக்காக இறக்கப்படுகிறதும் அவருடைய குணம், அவருடைய குணத்தில் அடங்குகிறது. தன்னை அடிக்க வருகிற, தன்னை அழிக்க வருகிற, தன்னை கொலை செய்ய வருகிற இந்த ஜனங்களுக்காக தன்னையே கொடுக்கிற இந்த குணம், அதான் வசனம், மிகுந்த கிருபை உள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன் இவர். இந்த குணத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த குணம் எனக்கு இருக்கிறதா என்பதை நாம் தினம் தினம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் படித்து முடிவு பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தேவனுடைய ஒளியில் நாம் நடக்க வேண்டும், தேவனுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஒளியை நாம் கண்டடைய வேண்டும். என்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கலாம், என்கிட்ட நிறைய விதமான குணங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கலாம். சில குணங்களை நம்ம சொல்லுவோம்ல, என்னால் இதை மாற்றிக்கவே முடியாது, என்னால் இதை சகிச்சிக்க முடியாது, நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குணங்கள் தேவனுடைய குணமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, கடைசி காலகட்டத்தில் வந்து விட்டோம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது, அது வரப்போகிறது இல்லை. இன்னொரு வசனத்தில் நம்ம இன்னும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் என்றால், தேவன் வரும்பொழுதே அவனவன் செய்கைக்கு தக்கதான பலனோடு வருகிறார். அப்படி என்றால் நமக்காக ஏற்கனவே அவர் என்ன பண்ணிவிட்டார்? நியாய தீர்ப்பை கொடுத்து அதனுடைய பலனோடு கர்த்தர் வருகிறார். அப்படி என்றால் நாம் இந்த பூமியில், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினால், அவர் பார்க்கும் பொழுது என்னுடைய மகிமை எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் உள்ளவர்களை நான் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். நான் வருவேன், என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தை எப்படின்னா, அவருடைய மகிமை எங்கெல்லாம் வெளிப்படுதோ, அவருடைய குணங்கள் யார்ட்டெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தன் பக்கம் இழுத்துக்கொள்வார். கடைசியாக எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஒருவேளை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நம்ம மகிமையை பெருசாக நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய குணங்கள், அவருடைய ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அவருடைய இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து தினம் தினம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்.
என்னதான் நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி பாடினாலும் உம்முடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்தாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய குணத்தை நீர் எங்களுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்தீர். அதன்படி நாங்கள் வாழ்க்கையை வாழ நாங்கள் விருப்பப்படுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதியுங்க. அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து தேவன் நியாய தீர்ப்பு துவங்கிவிட்டது, அதில் நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி கொண்டிராமல் தேவனுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா என்பதை நாங்கள் தினம் தினம் ஆராய்ச்சி செய்கிற ஜனங்களாய் நாங்கள் மாற ஆசைப்படுகிறோம். ஜனங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லோரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லோருக்கும் நல்ல பாடத்தை கொடுத்தீர். அது மனதில் எப்போதும் பதியாக நீர் கிருபை செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. எங்களுக்காய் அடிக்கப்பட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்காய் மீண்டும் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.